அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில குழந்தையால் ஆதாயம் பெறும் ஜாதகர் எப்படி இருப்பார், எந்த கிரக அமைவு இருக்கும் பொழுது ஒரு ஜாதகருக்கு தன் குழந்தைகளினால் ஆதாயம்ன்றத பார்க்க போறோம். பெரும்பாலும் அப்பாயின்மெண்ட்ல கேட்கக்கூடிய கேள்விகள் குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்கும், சமூகத்துல குழந்தைகள் ஒரு கௌரவமிக்க ஒரு பெயரை பெற்றவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்களா, அல்லது கௌரவமான வாழ்க்கை இருக்குமான்ற கேள்வி அதிகமா கேட்கப்படுது. அதன் அடிப்படையில தான் மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்தில் பிறந்தவருக்கும் எந்த ஆதிபத்தியம் குழந்தையை கொடுக்குது, எந்த ஆதிபத்திய கிரகம் குழந்தை லக்னத்து அடிப்படையில கொடுக்கிறார், எப்படி கிரக தொடர்பில் இருந்தால் குழந்தைகள் சமூகத்துல நல்ல ஒரு கௌரவ பெயர் ஜாதகருக்கு பெற்றுத்தரான்றதை பார்க்க போறோம். அந்த வகையில மேஷ லக்னம் முதல் விதி, குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய வீடு 5ஆம் வீடு. அதுபோல குழந்தையை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி காரகர் தான் குரு. குருன்றது குழந்தைக்கு காரகர் தான், காரக கிரகம் தான் குரு. எல்லாருக்கும் குரு மட்டும்தான் குழந்தையை குறிக்கணும்னு அவசியம் இல்லை, குழந்தை குருவை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு லக்னத்திற்கும் தனிப்பட்ட ஆதிபத்தியங்கள் உண்டு. அந்த வகையில் 5ஆம் வீடு குழந்தையை குறிக்கிறது. 5ஆம் அதிபதி குழந்தையினுடைய நிலையை கொடுப்பார், எந்த அளவுக்கு வலுவா இருக்கும்ன்றத. ஸோ அதுபோல 5ஆம் இடத்துல இருள் கிரகங்கள் இருந்தாலும் சரி, ஒளி கிரகங்கள் இருந்தாலும் சரி, எந்த கிரகம் இருந்தாலும் 5ஆம் அதிபதி வலுத்திருக்கிறாருன்னா அந்த ஜாதகருக்கு குழந்தை வாக்கியத்தை கொடுத்துரும் தசாபுத்திகளின் அடிப்படையில. அப்ப அந்த 5ஆம் அதிபதியோட இல்ல 5ஆம் வீட்டோட சில கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது பெரும் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பார். அந்த குழந்தைகளின் மூலயமாக அதையும் இந்த பதிவுல பார்த்துடலாம். மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, குழந்தையை குறிக்கக்கூடிய வீடு, குழந்தையை குறிக்கக்கூடிய வீடு சிம்ம மனதான். அதுபோல குழந்தையை குறிக்கக்கூடிய அதிபதி சூரியன் பகவான், குழந்தையை குறிக்கக்கூடிய அதிபதி சூரிய பகவான். அப்ப மேஷ லக்னத்துல ஜனனித்த ஒரு ஜாதகருக்கு குழந்தையை பற்றி சொல்லும் வீடு சிம்மமன, அது போல அதிபதி சூரியனா வர. இந்த சிம்மத்தோடோ அல்லது சூரிய பகவானோடோ ஆதிபத்திய ரீதியில குரு தொடர்பு கொண்டிருக்கிறார்னா அந்த மேஷ லக்னத்தில் ஜனனித்தவருக்கு வரக்கூடிய எதிர்கால குழந்தையினால் பெரும் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பார், பெரும் நல்ல பலனை அனுபவிப்பார். கண்டிப்பாக இதே ஒரு வகையில் ஜாதகருக்கு லாப பலனை கொடுக்கின்றத உறுதிப்படுத்துறோம். அப்ப குரு சூரியனோடு குரு தொடர்பு அல்லது 5ஆம் இடத்தோட குரு தொடர்பு பெற்றிருக்கிறார்னா மேஷ லக்னத்தில் ஜனனித்தவருக்கு குழந்தையால் ஆதாயம் பெறுவார். கண்டிப்பாக தசாபுத்திகள் கனெக்ட் ஆகும்போது பெரும் ஆதாயத்தை கொடுக்கும். அதுபோல ரிஷப லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, ரிஷப லக்னத்திலே பிறந்தவருக்கு குழந்தையால் ஆதாயம் எப்ப பெறுறார். ரிஷபத்திற்கு குழந்தையை குறிக்கக்கூடிய மனையாக கன்னிமனை வருது. கன்னிமனை தான் ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு குழந்தையை பற்றி சொல்லுது. இந்த 5ஆம் இடத்துல இருள் கிரகங்களா இருந்தா கொஞ்சம் காலதாழ்த்தம். எனினும் இந்த 5ஆம் இடத்தின் ஆதிபத்திய கிரகமான புதன் வலுத்திருக்கிறார்னா கண்டிப்பா குழந்தைகள் உண்டு. இந்த புதனோடு ஆதிபத்திய ரீதியில சனி பகவானுடைய தொடர்பு, பொதுவா சனினாலே இருள் கிரகம், அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். எனினும் இந்த புதனோடு சனி தொடர்பு, சனி புதன் காம்பினேஷன்ல இருக்குன்னா குழந்தையால் எதிர்காலத்தில் ஆதாயம் பண்ணுவார். ஆனா சனியின் காரகத்துவம் என்ன, பொறுமையா செய்யணும். அப்ப ஜாதகருக்கு குழந்தைகள் எதிர்காலங்கள் ஆரம்பத்துல சுணக்கமாக சமூகத்துல எதையும் பெறாத குழந்தைகள் மாதிரி இருக்கும், ஆனா பிற்பகுதி ஆதாயமா பெற்று பெருமியோகத்தை பெறுவார்கள். அப்ப ரிஷபத்தில் பிறந்தவருக்கு கன்னிமனையும் புதன் தான் குழந்தையை குறிக்குது. புதன் வளர்த்திருக்கிறாருன்னா குழந்தையால் கண்டிப்பாக ஆதாயம் உண்டு ரிஷபத்தில் பிறந்தவருக்கு. மிதுனத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, குழந்தையால் எப்பொழுது ஆதாயம் பெறுகிறார். குழந்தையை குறிக்கக்கூடிய வீடு 5ஆம் வீடு, இது துலாமனை. துலாமனை தான் மிதுனத்தில் பிறந்தவருக்கு குழந்தையை குறிக்கிறது. இதனுடைய அதிபதி சுக்கிரன் தான் குழந்தையை குறிக்கக்கூடிய காரக கிரகம், அதாவது குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கிரன் தான். இப்ப இந்த சுக்கிரனுக்கும் அதே விதி தான். சுக்கிரனோட சனி தொடர்புல எல்லாம் இருக்காருன்னா கண்டிப்பா குழந்தையால ஜாதகரை எதிர்காலத்துல கௌரவத்தை அனுபவிப்பார். ஆனா சனியின் காரகம் தடைக்காரகம், ஒரு மந்தமான காரகம் என்பதனால முற்பகுதி வாழ்க்கையில பெரிதும் இல்லாமல் பிற்பகுதி வாழ்க்கையில பெரும் அதிர்ஷ்டம் கொடுப்பார்கள் குழந்தைகள். முன்னாடி பார்த்தா நம்ம குழந்தைகளுக்கு சமூகத்துல பெரிய அங்கீகாரம் இருக்காதுன்ற மாதிரி இருக்கும். ஆனா சுக்கிரன் வலுத்து சனி தொடர்புல இருக்கிறாருன்னா கண்டிப்பா பெரும் அதிர்ஷ்டத்தை பண்ணக்கூடிய குழந்தைகளாக மாறிடும். இந்த 5ஆம் இடத்துல இருள் கிரகம் இருந்தா தாமதப்படும். அதுபோல கடகத்தில் பிறந்த ஜாதகம், கடகத்துல ஜனனித்து ஒரு ஜாதகத்திற்கு குழந்தையை பற்றி ஆதாயம் கிடைக்கிறது அல்லது குழந்தையினால் கௌரவம் எப்ப கிடைக்கும், ஆதாயம் பெறுவார்னா அதை உறுதிப்படுத்தக்கூடிய வீடு 5ஆம் வீடான விருச்சக வீடு. அதை உறுதிப்படுத்தக்கூடிய கிரகம் 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்துடுறார். இப்ப செவ்வாயும் விருச்சகமனையும் தான் குழந்தையால் ஆதாயம் உண்டான்றத சொல்லுது. இந்த செவ்வாயோட ஆதிபத்திய ரீதியில குரு பகவானுடைய தொடர்பு இருப்பது பெரும் நல்ல பலனை கொடுக்கும். இந்த குருவனுடைய தொடர்பு இருப்பது ஜாதகத்திலே செவ்வாய்க்கு யோகம் பண்ணுது. செவ்வாயினால், அதாவது 5ஆம் இடம் அல்லது செவ்வாயோடு குரு தொடர்புல இருக்கிறார், கடக லக்னத்தில் ஜனனித்த குழந்தையால் ஆதாயம் பெரிதும் பண்றார். இல்ல செவ்வாய் மட்டுமே தனித்து வலுத்திருந்தாலும் ஆதாயம் உண்டு ஜாதகருக்கு. செவ்வாய் வலுவிழக்க கூடாது, செவ்வாய் வலுவிழந்தால் பிரச்சனை கொடுக்குது. அதுபோல சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, குழந்தையால் எப்பொழுது ஆதாயம் பண்ண முடியும்.
குழந்தையால் எந்த கிரகம் ஆதாயம் கொடுக்குதுன்னா லக்னத்திற்கு 5ஆம் ஆதிபத்திய கிரகம், 5ஆம் ஆதிபத்திய கிரகமான குரு தான் குழந்தையை குறிக்கிறார். சிம்மத்திற்கு மட்டும்தான் ஆதிபத்திய ரீதியில 5ஆம் இடத்தை வலு சேர்க்கிறார். குழந்தையை குரு குறிக்கிறார். காரகரே ஆதிபத்தியம் பெறார். அதனாலதான் சிம்ம லக்னத்திற்கு நிறைய பேருக்கு குரு தனித்து வலுத்திருந்தா குழந்தையே இருக்கிறது இல்ல, அல்லது இந்த குருவினால் பெண் வாரிசுகளை மட்டும் அதிகம் பெறார். அந்த வகையில சிம்ம லக்னத்திற்கு குழந்தைகளை பற்றி சொல்வது குரு. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் குழந்தையால மகிழ்ச்சி ஒருத்தர் அனுபவிக்கணும். அதற்கான விதியில சிம்மத்திற்கு இந்த தனுசு மனையும் குரு உறுதிப்படுத்துது. இந்த குருவ தனுசு மனையும் ஆதிபத்திய ரீதியில செவ்வாய் தொடர்பு கொண்டிருப்பது. ஆதிபத்திய ரீதியில இந்த குருவோடு 5ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கிறாருன்னா நல்ல குழந்தைகளினால் பெரும் ஆதாயம் உண்டு. செவ்வாயை தொடர்பு உள்ளனாலும் குரு தனித்து ஒழித்தாலும் ஆதாயம் உண்டு. ஆனா செவ்வாய் இருக்கும்போது உறுதியாக பெற்றே தீர்வார். உறுதியா எந்த நிலையில் குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை சமூகத்தில் அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் சிம்ம லக்னத்துல ஜனனித்தவருக்கு. அதுபோல கன்னி லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. கண்ணீரை பிறந்தவருக்கு குழந்தையினால் ஆதாயம் பெறணும். அதை குழந்தையை குறிக்கக்கூடிய வீடு 5ஆம் மனையான மகரமனை. குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். சனி பகவான் தான், சனியெல்லாம் இருளணும். கன்னி லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்து அவருக்கு குழந்தை ஆதாயம்னாலே சனி நல்லா இருக்கணும். சனி வலு இல்லைன்னா குழந்தை இருக்காது ஜாதகருக்கு. அந்த வகையில் அந்த கன்னி லக்னத்திற்கு சனி பகவான் ஸ்தான பலத்தை பெற்றிருந்த சனியோடு ஆதிபத்திய ரீதியில சுக்கிரனுடைய தொடர்பு இருப்பது பெரும் யோகம். பெரும் யோகம் சுக்கிர தொடர்பு இருப்பது. இப்ப சனி வலுவிழக்காமல் இருப்பது யோகம். சனி வலுவிழந்தால் சனியினால் ஆதாயத்தை குறைக்கும் குழந்தையா. இதுல சுக்கிர தொடர்பு இருந்தா கூடுதல் வளர்ச்சியா ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ஆதாயம் பண்ணக்கூடிய ஜாதகரா மாற்றும். துலாத்துல ஜனனிச்சிருக்கீங்க. துலாம் லக்னத்திலே ஜனனித்த ஜாதகருக்கு எப்பொழுது குழந்தையால் ஆதாயம் கிடைக்கிறது? முதல்ல குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகமாக துலாத்திற்கு 5ஆம் ஆதிபத்திய கிரகமான சனி அமைகிறார். குழந்தையை குறிக்கக்கூடிய வீடு இந்த கும்பமனை. கும்பமனையும் சனியும் பாதிக்கப்பட்டிருந்தா ஜாதகருக்கு குழந்தை இல்லை, குழந்தையினால் ஆதாயம் இல்லை. ஒருவேளை சனி நல்லா வலுத்து இருக்கிறார், இந்த சனி வலுத்த சனியோட புதன் தொடர்புனா குழந்தையால் பெரும் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பார். துலாத்தில் பிறந்தவர் சனியோடு புதன் தொடர்பு கொள்வது, அல்லது சனி தனித்து வலுத்து இருந்தாலும் குழந்தையினால் ஆதாயம் பெறக்கூடிய ஜாதகராக அமைவார். சனி வலுக்கணும், அந்த சனியோட புதன் இருந்தா கூடுதல், சனியோட தனித்து இருந்தா கூட குறைந்தபட்ச வலுவையாவது ஜாதகர் அனுபவிப்பார். விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. குழந்தையால் ஆதாயம் பெறக்கூடிய அமைவு எப்போ உருவாகும்? விருச்சகத்தில் ஒருவர் ஜனனித்து இருந்தால் அவருக்கு குழந்தையை குறிக்கக்கூடிய வீடு 5ஆம் மனையான மீனமனை. அது போல அதிபதி குரு பகவானா வரார். குருவும் இந்த ஆதிபத்திய ரீதியில 5க்கு ஆதிபத்தியம். அப்ப இந்த குரு பகவான் தான் குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகமா வந்துடுறார். இந்த குருவோடு ஆதிபத்திய ரீதியில ஸ்தான பலத்தை பெற்று 9ஆம் அதிபதி என்ற பாக்யாதிபதியினுடைய சந்திர தொடர்பு இருப்பது. விருச்சகத்தில் பிறந்தவருக்கு சந்திர தொடர்பு இருப்பது. குருவுக்கு சந்திர தொடர்போ அல்லது மீன ராசியாக ஜனனிப்பது, இல்ல தனித்து குரு வலுத்தாலோ குழந்தைகளினால் ஆதாயம் உண்டு. ஜாதகத்துல இந்த மீனமனையில இருள் கிரகம், மீனமனையில் அவயோக கிரகம் அல்லது குரு அவயோகியோட இருக்கிறார்னா குழந்தைகளினால் ஆதாயம் இல்லை. அதுபோல தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. தனுஷில் பிறந்தவருக்கு குழந்தையினால் எப்பொழுது ஆதாயம் பண்ணுவார்? குழந்தையை குறிக்கக்கூடிய வீடு 5ஆம் மனையான மேஷமனை. அதுபோல குழந்தையை குறிக்கக்கூடிய காரக கிரகமாக, அதாவது ஆதிபத்திய கிரகமாக செவ்வாய் வந்துடுறார். அப்ப தனுஷில் பிறந்தவருக்கு குழந்தை காரகர் குருனாலும் ஆதிபத்திய காரகரா செவ்வாய் தான் வரார். இந்த செவ்வாயும் மேஷமனை நல்லா இருந்தா தான் குழந்தையினால் ஆதாயம். கூடுதல் நல்ல பலனை இந்த செவ்வாயோடு சூரியன் தொடர்புல இருப்பது கொடுக்கும். என்ன செவ்வாய் சூரிய தொடர்பு தான் லேட்டா மேரேஜ் ஆயிருக்கும். ஆனால் இந்த தனுஷிற்கு மேஷமனையும் செவ்வாயின் தான் குழந்தை ஆதாயத்தை உறுதி பண்ணுது. அந்த செவ்வாயோட சூரியன் இருப்பது பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது மேஷத்துல அதாவது தனுஷில் ஜனனித்தவருக்கு. அதுபோல மகரணத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகர லக்னத்தில் ஜனனித்தவருக்கு குழந்தையால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு எப்போ உருவாகுது? மகரத்திற்கு குழந்தையை குறிக்கக்கூடிய வீடு 5ஆம் மனையான ரிஷப வீடு. அதிபதி சுக்கிர பகவானா வரார். அப்ப ஜாதகத்துல இந்த சுக்கிரனும் ரிஷப மனையும் வலு பெறணும். வலு இல்லைன்னா ஜாதகருக்கு குழந்தையினால் ஆதாயம் இல்லை. வலு பெற்றிருந்தால் கண்டிப்பா குழந்தை ஆதாயம் உண்டு. இதை கூடுதலா வளர்ச்சி பெறணும். இதுல கூடுதலாக பெரும் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கணும்னா புதனுடைய தொடர்பு இருப்பது கண்டிப்பாக குழந்தைகளினால் ஆதாய அமைவுகளை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மகர லக்னக்காரர் லாப வலனை அனுபவிக்கிறார். அதுபோல கும்பத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கும்ப லக்னத்தில் ஜனனித்தவருக்கு குழந்தையினால் எப்போ ஆதாயம் கிடைக்கும்? குழந்தையை குறிக்கக்கூடிய வீடு 5ஆம் மனையான புதனுடைய மனை. 5க்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் தான் வரார். இந்த 5ஆம் அதிபதியான புதனும் மிதுன மனையும் நல்லா இருந்தா தான் கும்ப லக்னத்தில் பிறந்தவருக்கு குழந்தை ஆதாயங்களால் லாபம் உண்டு. இந்த புதன் வலுத்து இந்த புதனோடு ஆதிபத்திய ஏதேனும் ஒரு தொகையில் தொடர்பில் சுக்கிரன் வந்துட்டாருன்னா பெரிய யோகம். பெரிய யோகங்களை குழந்தைகளை எல்லாம் அனுபவிப்பார். அப்ப கும்பத்தில் பிறந்தவருக்கு குழந்தை ஆதாயம் பெறக்கூடிய அமைவில் 5ஆம் மனையான மிதுனமும் புதனும் தான் ரொம்ப முக்கியம். 5ஆம் மனையான மிதுனமும் புதனும் நல்லா இருந்தா கும்பத்தில் பிறந்தவருக்கு குழந்தை ஆதாயம் உண்டு. கூடுதலாக சுக்கிர தொடர்பு. அதுபோல மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க.
குழந்தைகளினால் எப்பொழுது ஆதாயம் கிடைக்கும்? குழந்தைகளினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைவை உறுதிப்படுத்துறது 5ஆம் மனையான கடகமனையும் அதனுடைய அதிபதியான சந்திரனும் தான். கடகமும் சந்திரன் நல்லா இருந்தா தான் மீனத்தில் பிறந்தவங்க குழந்தைகளான ஆதாயம். இந்த குழந்தை சந்திரன் வலு இழந்துட்டார், இல்ல 5ஆம் இடத்துல அவயோக கிரகங்கள் இருக்குன்னா கண்டிப்பா குழந்தையில ஆதாயம் இல்ல, குழந்தை இல்லாத சூழலை ஏற்படுத்துது. அப்ப இந்த 5ஆம் மனை இந்த சந்திரனோட ஆதிபத்திய ரீதியில ஏதாவது ஒரு வகையில பாகியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தொடர்பு கொண்டாருன்னா பெருமயோகம். இல்ல சந்திரன் வலு இழக்கல, வலுவா இருக்கு, 5ஆம் இடம் நல்லா இருக்குனாலும் நல்ல குழந்தைகளால் ஆதாயம். கூடுதலா இந்த செவ்வாய் தொடர்புல இருந்தா பெரும் ஆதாயத்தை ஜாதகர் பெறுவார்ன்றத உறுதிப்படுத்துறோம். அப்போ ஒரு சுய ஜாதகங்கள்ல ஒரு குழந்தையை உறுதிப்படுத்தக்கூடிய காரகர் தான் குருவே தவிர ஒவ்வொரு லக்னத்திற்கும் வேறுபடும். ஒவ்வொரு ஜாதகருக்கும் வேறுபட்ட குலம். குரு மட்டுமே எல்லாருக்கும் குழந்தை கொடுக்கிறவர்ல 5ஆம் வீடும் 5ஆம் அதிபதி தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 5ஆம் வீடு 5ஆம் அதிபதி வலுவா இருந்தாருன்னா கண்டிப்பா குழந்தை ஆதாயம் உண்டு. 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி வலுவா இருக்கிறார், கூடுதலா 9ஆம் அதிபதி இணைஞ்சிருக்கிறாருன்னா பெரும் அதிர்ஷ்டம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடமும் வலு குறைவா இருக்கு, கூட 9ஆம் இடம் தொடர்பு கொள்ளுதுன்னா வலு கண்டிப்பாக ஆதாயம் உண்டுன்றது அர்த்தம். இந்த 5ஆம் இடமும் வலுவிழந்து 5ஆம் அதிபதியும் வலுவிழந்து பாகியாதிபதி தொடர்பு இல்லைன்னா அந்த ஜாதகர் வாழ்க்கையில் குழந்தைகளினால் எப்போதும் சிரமத்தை அனுபவிக்கிறார் அல்லது குழந்தையற்ற நிலைய அனுபவிக்கிறார்ன்றதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.